இன்றைக்கி நம்ம கிராமத்து காம கதையில் பார்க்கக்கூடிய தலைப்பு விண்வெளி வீரன். அவுசாரின்ற ஒரு நாடு ஒன்று இருக்குது. அந்த நாடு ஒரு சின்ன நாடு. விண்வெளியில் ஒரு ஆபத்து வந்திருக்கு, பூமியை காப்பாற்றுறதுக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் பண்ணி ஆட்களை தேர்ந்தெடுத்துறாங்க. எதுக்காண்டின்னா விண்வெளிக்கு பயணம் பண்ணணும், செவ்வாய் கிரகத்துக்கு போகணும், அங்கே ஒரு சில வேலைகளை செய்யணும்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஆளு தேவைக்கு தகுதி நிலையை என்னன்னா பூடு சாதாரண நிலையில் 5 இன்ச்சுக்கு அதிகமாகவும் விரிஞ்ச நிலைக்கு 6.5 இன்ச்சுக்கு மேலேயும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதாகிடுச்சு. சுல்லான்னு ஒரு பையன் இருக்கேன். அந்த பையன் பார்த்த உடனே இந்த போஸ்டர் இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன், பயங்கரமாக சந்தோஷப்பட்டிருக்கேன். நமக்கு சும்மாவே கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கு, இது இந்த வேறையான்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு என்ன பண்ணிக்கேன்னா நேராக மெஷர்மெண்ட்டு டேப்பை எடுத்து அளந்து பார்த்துருக்கேன். அது சும்மாவே 7 இன்ச்சில் இருக்குது. விரிஞ்ச நிலையில் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு இருக்குது. இதை பார்த்த உடனே நம்ம டேரெக்டாக எடுத்துருவாங்க, நம்ம எதுக்கு செலெக்ஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த இதுக்கு அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ண உடனே 2 மாதத்தில் கூப்பிட்றாங்க. அவனும் அப்படியே போகிறேன். இதுக்கு இடையில அந்த 2 மாதத்தில் அது ரொம்ப ஸ்டெம்பராக நிற்கிறதுக்காண்டி ஏகப்பட்ட பயிற்சி, ஏகப்பட்ட பாடி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு, பூல் எக்ஸசைஸ் எல்லாம் நல்லா பண்ணிவிட்டு நேராக அங்கே போயிருக்கேன். அப்போ ஏதோ ஒரு முக்கியமான மேட்ராக இருக்கும், சரியான மேட்டராக இருக்கும் போல இருக்கு. இதுக்கு தான் இந்த மாதிரி ஆளுகளை கூப்பிடுவாங்க, நம்ம தலைவர் ஜானி சிட்ஸன் நடத்திக்க வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு நேராக அந்த இதுக்கு போயிருக்கேன். டெஸ்டிங் இதுக்கு போயிருக்கேன். அங்கே பார்த்தேன்னா ஒரு பயங்கரமான ஒரு டெஸ்ட்டு. என்னடா டெஸ்ட்டுன்னு பார்த்தேன்னா அங்கே பொம்பளையில் பூரா வரிசையை நிற்க வச்சுருவாங்க. ஒருத்தருக்கும் ஒரு துணி கூட இல்லை. அதை பார்த்த உடனே அதை போய் செய்யணும். எவ்வளோ நேரம் செய்கிறாங்களோ அவங்க தான் எலிஜிபிலிட்டி. அவங்க ஒரு டைம் வச்சுருக்காங்க, 3 மணி நேரம். 3 மணி நேரமாக வச்சு செய்யணும். ஆனால் கஞ்சி வரக்கூடாது. அந்த குவாலிஃபிகேஷனே அதுதான். கஞ்சி வராமல் எவன் அவ்வளோ நேரம் பண்ணுறானோ அவங்க தான் இது பண்ணுவாங்க. நிறைய பேர் ஆர்வமாக அப்படி தான் போனாங்க. போன உடனே 10 நிமிஷத்தில் கஞ்சி தெளித்து வந்துடுச்சு. கஞ்சி வந்த உடனே அவ்வளோதான், ஆள் சுருண்டு போய் விழுந்துட்டாங்க. அந்த இது எப்படி இருக்கும்னா, ஒரு படத்தில் ஒரு இடத்துல பொம்பளையை குனிஞ்சிருப்பாங்க, நிமிர்ந்துருப்பாங்க, காலை விரிச்சிட்டு இருப்பாங்க. அது ஒரு பொம்மை மாதிரி அங்கே இருப்பாங்க. இவங்க போய் வரிசை செய்யணும். அதுதான் அந்த மேட்ரு. இவன் நேராக இங்கே போகிறேன். போன உடனே என்னன்றேன்னா உள்ளே விட்டுறேன். உள்ளே விட்டுறோடனே அந்த இது ஏகே இவனுக்கு நார்மலாகவே 9 இன்ச்சு, 4 இன்ச்சு வெளியே நீட்டிகிட்டு இருக்கு. இது உள்ளே இறக்கணும் பாரு. உள்ளே தள்ளுறவனா அந்த பொம்பளை சொல்லுது, ஏய் மெதுவாக இருக்கடா, என்னத்தை போட்டு இருக்க, கடப்பாறை இது பண்ணுறியா, கடப்பாறை எடுத்துகிட்டு பூட விட்றா அப்படின்னு அவ்வாறு சத்தம் போட்டுருக்கா. அவன் அதெல்லாம் கடப்பாரெலாம் கிடையாது, இது என்னோட கடப்பாறை, பூல் கடப்பாறை அப்படின்றியா. அப்படியே துணியை ஓப்பன் பண்ணி பார்க்குற, என்னடா அது என்ன குஞ்சால் வரனாரா இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு, இதுக்குன்னே பயிற்சி எடுத்து வந்திருப்பீங்களாடா அப்படின்னு பயங்கரமாக திட்டுறா. அவன் நீ திட்டுனாலும் விட மாட்டேன், நான் இன்றைக்கி இது பண்ணிட்டு உன்னைய டெஸ்ட் பண்ணிட்டு தான் நான் போவேன் அப்படின்னு வச்சு செய்ய இதுலேயே மயக்கமாகி விழுந்துட்டேன். விழுந்தோல சும்மா விடுறது இல்லாமல் வச்சு செஞ்சு டெஸ்ட் பண்ணி தள்ளிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா இவங்களெல்லாம் செலெக்ஷன் பண்ணிடுறாங்க. செலெக்ஷன் பண்ணோடனே அங்கே பெரிய ஒரு ஆஃபீஸர் மாதிரி ஒரு ஆள் தேர்ச்சி பெற்ற எல்லா ஆளுகளும் வாழ்த்துக்கள், நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க தெரியுமா, செவ்வாய் கிரகத்துலேருந்து நமக்கு ஒரு ஆபத்து வருது, அதுக்காண்டி நீங்கள் வேலை செய்கிறக்காண்டி தான் வரீங்க. அதுக்கு நீங்கள் ஃபுல் ட்ரைனிங் எடுக்கணும். எப்போ பார்த்தாலும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன்னு சும்மாலாம் இல்லை, பயங்கரமாக ட்ரைனிங் எடுக்கணும். இதை டெஸ்ட்டுங்கிறது இந்த மாதிரி ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஒரு டெஸ்டிங் இருக்குது. அதனால தான் டெஸ்டிங் இப்படி எடுத்துருந்தோம். இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. அங்கே போய் நீங்கள் என்ன வேணாலும் ஆகலாம், உங்களுக்கு உயிரே போகலாம். அதனால் எல்லா இதுக்குமே நீங்கள் தயாராக இருக்கணும். அந்த மனநிலையில் இருக்க ஆளுங்க மட்டும்தான் இந்த வேலையில் இருக்கணும். மற்றவங்களாம் வீட்டுக்கு போயிடலாம். அப்படின்னோடனே நம்ம பையன் இதே போட்டு பண்ணிட்டோம், வேறு என்ன வரப்போகுது, எதாக இருந்தாலும் பண்ணி தள்ளிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அது பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா ட்ரைனிங் பார்த்தேன்னா டெய்லி 100 தடவை தண்டால் எடுக்கணும், 100 தடவை உட்காந்து எந்திக்கணும், இது பண்ணணும். எல்லாமே குஞ்சு வச்சே பண்ணணும். குஞ்சிலே தண்டால் எடுக்கணும், குஞ்சிலே வச்சு உட்காந்து எந்திக்கணும். இது பார்த்தோன்னே சரியான டெஸ்ட்டு போல இருக்குது. இந்த டெஸ்ட்டு எதுக்குன்னு தெரியலையே, டெஸ்ட்டு நம்ம குஞ்சுக்கா இல்லை நமக்கா என்னன்னே தெரியலையே, பயங்கரமான டெஸ்ட்டாக இருக்கும். குஞ்சை வச்சு டெய்லி 2 கிலோ தம்பிள்ஸை தூக்கணும். இதெல்லாம் ஒரு டெஸ்ட்டுன்னு அவன் பாட்டுக்கு அமைதி ஆயிடுறேன். அதுக்கப்புறம் அப்புறம் ரொம்ப இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை அது கிளம்ப வேண்டிய நாள் வந்துருச்சு. அப்போ நேராக எல்லோரும் செவ்வாய்க்கிழமை அது கிளம்புறாங்க. ஒரு 5 பேர் கொண்ட டீம் கிளம்புறாங்க.
கிளம்புற உடனே அங்கே பார்த்தேன்னா, இங்கே பாருங்கள் பாய்ஸ், நீங்கள் வந்து சாதாரண பயணத்துக்கு போகல, விண்வெளி பயணத்துக்கு போகிறீங்க. செவ்வாய் கிரகத்துக்குள்ள வந்து ஆக்சுவலாக வந்து என்ன நடந்துக்குன்னா, செவ்வாய் கிரகத்துலேருந்து நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜை படி பார்த்தேன்னா, யாராவது வந்து ஒரு 5 மாவீரர்களை வந்து அனுப்பிச்சி விடுங்க. பூரா வந்து ஆம்பளையாக தான் இருக்கணும், யார் பொம்பளையில் அனுப்பிச்சிடக்கூடாது. எங்களுக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது, எங்கள் அந்த ஆபத்துலேருந்து எங்களை காப்பாற்றணும். அதுக்கு தான் வந்து இந்த மெசேஜ் அனுப்புகிறோம். நீங்கள் வந்து ஆளை மட்டும் அனுப்பாமல் வச்சிங்க, இந்த இத்தனை மாதத்தில் இத்தனை நாளில் வந்து ஆளை அனுப்பாமதுன்னே உங்கள் பூமியை நாங்கள் அழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ் தான் நம்பி இது பண்ணுறேன். எவனோ ப்ராங்க் பண்ணானான்னு கூட தெரியல, அது கூட விசாரிச்சானே என்னன்னு தெரியல. நான் பாட்டுக்கு 5 பேர் வந்து சசம் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்கோம். ஓகே, நல்லபடியாக போய்ட்டு வாங்க. இதுக்குள்ளே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, எடுத்து போட்டுங்க. அந்த ட்ரெஸ்ஸு பார்த்தா வழக்கமாக வந்து எல்லாருக்கும் வந்து 2 கால் இருக்கும், பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தா 3 கால் இருக்குது. ஏடான்னு பார்த்தோன்னா குஞ்சுக்கு ஒரு இது நீளமாக கால் வச்சிட்டாங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் அந்த ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு தரத்தான்னு இழுத்துட்டு போனாங்க. நேராக தரத்தான்னு இழுத்துட்டு போனாங்க. போய் ராக்கெட்டில் உட்காந்துருந்தோடனே ராக்கெட் பயங்கரமாக கிளம்பணுன்னு நேராக செவ்வாய் கிரகத்து போகுது. இடையில வந்து மானிட்டர் ஆன் பண்ணி, சார் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இது பண்ணீங்க, ட்ரைனிங்கில் இருக்குன்னு சொன்னீங்க. நான் இங்கேருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கு வந்து எப்படி இருந்தாலும் 6 மாதம் ஆகும். இடையில நாங்கள் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? உங்களுக்கு ஏற்ற ட்ரைனிங் ஏற்ற மாதிரி உள்ள எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னோடனே நம்ம பையன் வந்து சுல்லா வந்து நினச்சேன், ஆஹா உள்ளே ஏதாவது ஒரு திம்ஸு கட்டையாக இருக்கும், போய் செஞ்சுருவோம் அப்படின்னு பாட்டுக்கு நேராக போய் உள்ளே போயிருக்கேன். உள்ளே போனோன்னா அங்கே பார்த்தா வெறும் மிஷின் இருந்திருக்கு. என்னடா அது மிஷினை வச்சுருக்காங்க, மிஷின் கிட்ட தான் நம்ம ட்ரைனிங் எடுக்கணுமா? சரியான மிஷினாக இருக்கும் போல இருக்குன்னு மறுபடியும் வந்து கமாண்டர்கிட்ட கேட்டிருக்கேன். என்ன சார் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னோடனே, நீ மிஷினில் ட்ரைனிங் எடுக்கணும், உனக்குலாம் வந்து டேரெக்டாக ஆளு கொடுப்பாங்களா, நீ உனைய உட்கார வச்சு சோறு போடுறதே பெரிய விஷயம், இதில் வந்து உனக்கு பொம்பளையை ஆரம்பிச்சு அதுக்கு வேறு உட்காந்து சோறு வேணுமா? 5 பேர் இருக்கீங்களாடா, 5 பேருக்கு சாப்பாடு சரியாக இருக்கும், அவ்வளோதான் சாப்பாடு இருந்துச்சு, அதுக்கு மேலெலாம் ஆளுக்கு சாப்பாடு இல்லை. அதனால் வந்து எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மிஷினில் ட்ரைனிங் எடுத்துங்க. உங்களுக்குலாம் மிஷின் தானே கரெக்டாக இருக்கும், நீங்கள் போட்டு செய்யறதுக்கு வந்து மிஷின் தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அவன் நம்ம பையன் பார்த்துட்டு சுல்லா வந்து நேராக போயிட்டு சரி மிஷினை தடவை கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு என் குஞ்சில் வந்து எண்ணெயை தடவிட்டு அவன் பாட்டுக்கு உள்ளே விட்டேன். உள்ளே விட்டோடனே மிஷினு குஞ்சு நீளம் அதிகமாக இருக்கிறது, குஞ்சு நீளம் அதிகமாக இருக்குதுன்னு அது வேறு மெசேஜ் இது பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னடா அது மிஷினில் வந்து ட்ரைனிங் எடுக்கலாம் பார்த்தா மிஷினே அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்குது, மிஷினே வேலை செய்யறது போல இருக்குது. மற்ற 4 பேர் எல்லாம் பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துனாங்க, பயங்கரமாக வந்து. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் குஞ்சு நீளம் வந்து கரெக்டாக இருக்குது. ஏன்னா அவங்களோட மெஷர்மெண்ட்டு தகுந்த மாதிரி தான் மிஷினை ரெடி பண்ணிக்காங்க. நம்ம தான் தப்பாக பண்ணியிருக்கோமா, இதை விடக்கூடாது, நம்ம ட்ரைனிங் எடுத்தே ஆகணும், நம்ம தான் சிறந்த விண்வெளி வீரன்னு வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வந்து நான் தண்டாளம் அது இது எல்லாம் எடுத்துருக்காங்க. அவன் பாட்டுக்கு போயிட்டு ஒரு கரலாக்கட்டை எடுத்துகிட்டு அதோட முனையில் வந்து கையை வச்சு நல்லா அமுக்கி இது பண்ணிக்கான், டெஸ்டிங் பண்ணிக்கான். நாளைக்கு வந்து ஏலியனே வந்தாலும் சரி அதெல்லாம் நல்லா சமாளிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்தீங்க. இந்த 4 பேர் ட்ரைனிங் கூட அப்படியே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் முடிச்சு போயிடறான். இவன் அப்படி இல்லை, ஃபுல் நேரமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருக்கேன், பாடி டயர்டாக எடுத்துகிட்டே இருக்கேன். இவனோட மன உறுதிக்கு வந்து எவனுமே ஈடு கொடுக்க முடியாது. நேரம் செவ்வாய் கிரகத்துக்கு பக்கத்தில் வந்துடுறாங்க. செவ்வாய் கிரகத்தில் இறங்குற சூழ்நிலை வந்துச்சு. அப்புறம் வந்து எல்லாம் போய் இறங்குறாங்க. அங்கே பார்த்தோடனே அங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ராக்கெட் வந்து உள்ளே இறங்குது. உள்ளே இறங்கினோடனே நேராக போய் பார்த்தோன்னா அங்கே வந்து ஒரு பொம்பளை குறியீடு இருக்குது. அந்த குறியீடுக்குள்ளே நேராக போய் ராக்கெட் சொரிஞ்ச உடனே அடைய அந்த ராக்கெட் 2 துள்ளுது. அப்பா எல்லாம் உள்ளே இருக்கவங்க எல்லாம் புரிஞ்சு வச்சா சரியான இடத்துக்கு வந்துட்டோம் போல இருக்கு, மொரட்டாடமாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு எல்லோரும் வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே வந்தாங்க. வந்து 5 பேரில் வந்து 4 பேருக்கு மட்டும் பாடி வந்து அங்கே வந்து ஒத்து போகலை. மீதி இருக்க ஒரே ஒரு ஆளுக்கு வந்து நம்ம சுல்லாம்பாயலுக்கு வந்து இப்போ கடுமையான ட்ரைனிங் எடுத்தனால அங்கே இருக்க புவியீர்ப்பு விசை வந்து அவனுக்கு சரியாக போயிடுச்சு. அதனால் வந்து அவன் பாட்டுக்கு தைரியமாக இறங்கி அந்த குஞ்சு எடுத்து தோல் பட்டையில் போட்டுட்டு அவன் பாட்டுக்கு நடந்து உடனே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன், அது சரியான முரட்டு ஏலியனாக இருக்குது, எல்லாம் பொம்பளை ஏலியனாக இருக்குது, எல்லாம் பெரிய பெரிய சைஸ் முளையாக வச்சுக்கிட்டு ஆட்டிட்டு ஓடி வருது, கையில் ஒரு துப்பாக்கியோடு ஓடி வருது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கவசம் மாட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம பையன் வந்து அதை நினச்சிட்டு ஆஹா இதில் தான் பெரிய சாமான் இருக்கும் போல இருக்குது, இன்றைக்கி எப்படியாவது வந்து ஏலியனை செஞ்சுட்டு நம்ம குழந்தைய கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து அவன் நினச்சிட்ருக்கேன். மீதி இருக்க 4 பேருமே அந்த ராக்கெட்டில் உட்காந்துட்டே இருக்காங்க, வெளியே வரவே இல்லை. ஏன்னா அவங்க தான் வெளியே வந்தோன்னா வாந்தி எடுக்கிறாங்க, பேதி எடுக்கிறாங்க. இதில் போய் ஏலியனை போய் சைட் அடிக்கிறது
அப்படின்னு போய் விட்டுறது. இவன் அந்த ஏலியங்கிட்ட பேசுகிறேன், டிரான்ஸ்மிஷனில் வந்து கையில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காண்டி வந்து ஒரு மிஷினை வச்சுருக்கேன். அவன் அந்த ஏலியங்கிட்ட சொல்கிறேன், எப்படி இருக்கீங்க, அட புண்டை வாங்கிங்களா, நீங்கள் எப்படா இருக்கீங்க அப்படின்னு ஏலிங்க திரும்ப கேட்குது. இதை கேட்டோடனே அவனுக்கு பார்த்து பயங்கர சிரிப்பு வந்துருச்சு. ஆகா, ஏலியன் நம்ம டைப்பு போல இருக்கு அப்படின்னு. ஆமாம், நீங்களாம் வந்து எதுக்கு ஏதோ உதவி சொல்லி கேட்டிருக்கீங்க, எதுக்காண்டி அப்படின்னு டிரான்ஸ்மிட்டரில் அடிக்கிறேன். அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுன்னு. அது ஒன்றும் இல்லை, எங்கள் இனத்தில் வந்து எங்கள் இனம் இளைய போகுது, எங்கள் இனத்தை வந்து காப்பாற்றுறதுக்காண்டி வந்து ஒரு மாவீரம் வேணும், அதனால் வந்து ஒரு விண்வெளி வேறு இருந்தால் வேணும், அது ஒரு ஆம்பளையாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், வச்சு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சு, அந்த நோயை தீர்க்கணும்னா இந்த மாதிரி வந்து பெரிய குஞ்சு உள்ள ஆள் வந்து எங்களை வச்சு செஞ்சிட்டோம்னா அந்த நோய் தீர்ந்து போயிடும், அதோட சரியாயிரும், அப்போ எங்கள் இனம் பூரா தப்பிச்சிடும் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு தான் வந்து நல்ல திடமான ஒரு ஆம்பளை வந்து அனுப்ப சொன்னோம். அதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து மெசேஜ் பாஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னோடனே இவனுக்கு பயங்கர சந்தோஷமாயிருச்சு. இவ்வளோ தான் வேலையா, சச்ச நல்லா செய்யணும் போல இருக்கு, இதெல்லாம் சூப்பர் வேலை, இது ஆரம்பத்திலே வந்து என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் இதை விட இன்னும் கடுமையாக ட்ரைனிங் எடுத்து வந்திருப்பேன். நீங்கள் என்ன ட்ரைனிங் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இது பண்ணேன். எல்லோரும் வந்து அந்த இரும்பு சட்டியை எடுத்து விடுங்க அப்படின்னு எல்லாம் எடுத்து விட்டுருச்சு. எடுத்து விட்டுனா கீழே ஒன்றுமே இல்லை, மொழுக்கட்டின்னு இருக்குது. என்னடா அது மொழுக்கட்டின்னு இருக்குது, ஒருவேளை ஏலிங்கு வேறு ஒரு இடத்துல இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கேட்டுருக்கேன். உங்கள் சாமான்லாம் இங்கே இருக்குது அப்படின்னா எங்களுக்கு சாமானே இல்லைன்னு சொல்லியிருக்கு. இவனுக்கு பயங்கர வந்தோடனே பயங்கர அதிர்ச்சி. ஏடா சாமானே இல்லை, இதுக்கு எப்படா வச்சு செய்கிறது, வைத்தியம் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணிக்கா, என்ன டிரான்ஸ்மிட்டர். சரி, உங்கள் நோயை குணப்படுத்தணுன்னா என்ன பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை, உன்னோட குஞ்சு எடுத்து எங்கள் வாயில் விடணும். அப்போ உடனே நம்ம சொல்ல நினச்சேன், மேலே திரும்பிட்டு கண்ணா லட்டு திங்க ஆசையா ஆசையா அப்படின்னு. அப்படின்னோடனே ஓ அப்படியா, எனக்கு தெரியாது, எங்கள் பூமியில் அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லை, புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னா. எங்கேயோ உங்கள் வாயை காமிங்க அப்படின்னா அங்கே இருக்க அந்த இரும்பு ஓப்பன் பண்ணிச்சுக்காங்க. அது பாட்டா ரொம்ப சின்னதாக இருந்திருக்கு. உடனே அவன் மேலே திரும்பி பார்த்து கண்ணால் 2வது லட்டு திங்க ஆசையா ஆசையா அப்படின்னு பார்த்துட்டு ஓகே உங்கள் இதெல்லாம் செய்யணும்னா நான் ரொம்ப பயிற்சி எடுக்கணும் போல இருக்கு, வாங்க போய் பயிற்சி எடுப்போம்னு சொல்லிட்டு எல்லா ஏலியனையும் கூப்பிட்டு போயிட்டு அதை ஒரு ரூமில் வச்சுட்டு பாட்டுக்கு வாயில் விட்டு ஆட்டிருக்கேன். அவன் பாட்டுக்கு ஏலியனுக்கு தொண்டையே ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு தான். இவன் பாட்டுக்கு 9 இன்ச்சை விட்டு உள்ளே விட்டு நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டேன். இப்படியே அவன் செவ்வாய் கிரகத்தில் நல்லா செட்டில் ஆகி விண்வெளி வீரன்ற ஒரு பேரை வாங்கிட்டான். பூமியில் அவனுக்கு பெரிய சிலையை வச்சு அவனோட குஞ்சுக்கு வந்து பெரிய சிலையே வச்சு மாலை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட கதை முடிஞ்சு. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.